அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு 1 கப்பு ஸ்லைஸாக அரிஞ்சு வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடலங்க, மல்லியில் கொஞ்சமாக போட்டுட்டு 1 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கு தேவையான சால்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாங்க. நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட போடலாம். நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் வந்துச்சு. அதே சமயம் சாயங்கால டைமில் ஒரு டீயோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. கொஞ்சம் கூட எண்ணெயில் நமக்கு வந்து ஒட்டவே இல்லை. நெக்ஸ்ட் இதேமாரி எல்லா பேட்டரியும் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த ஹெல்த்தான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமாவில் நம்ம செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்ல ஒரு விரும்பி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.